தலைப்பு ஹசரத். வசனத்தின் இறுதியில் இந்த ஓதும் எழுத்துக்கு சுக்குன் செய்யப்பட்டால் சுக்குன், அதற்கு முன் மத்தின் நூனுக்கு அதுக்கு எப்படி போடுறேன்னு எழுதுனீங்க. மத்தின் நிபந்தனைகள் சுக்குன் செய்யப்பட்ட நூன், சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு மத்தினுடைய அடையாளங்கள் என்னமோ கேட்டீங்க. எனக்கு அது சரி விளங்கல்ல. நீ சொன்னது எனக்கு விளங்கலையே இப்ப. இப்ப நீங்க சொன்னது எனக்கே நீட்டி விளங்கல. ஒரு கடைசியா நீட்டி ஓ நீட்டி ஓதக்கூடிய இடத்தில் நீட்ட சொன்னீங்க தானே. லம்மா பத்தகா கசரா அடையாளங்கள் தான் அதெல்லாம் மெதுவா கிடையாது. நீட்டுறதுக்கு. ஓ இல்லையே, லம்மா பொதுவா கசரா கசரா வச்சு நீட்டு இல்லையே. இல்ல இல்ல லம்மா மத்து பத்தகா மத்து கசரா மத்துன்னு சொல்லி தந்தீங்க தானே. ஓ எனக்கு பொதுவான எழுத்துக்கள், அது பொதுவான எழுத்துக்கள் தானே. கஸ்ரத். ஓ சொல்லுங்க. இரண்டு நிபந்தனைகள், கடைசிக்கு இரண்டு நிபந்தனைகள் சொன்னீங்க. நிறுத்தி மோதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடையாளங்கள் உண்டு. அடையாளங்கள் அப்படியா? அதை நிறுத்தி ஓதும் ஓ இடத்துல நீட்டு தொடர்பான அடையாளங்கள்டா தலைப்பே அதான் புரியல. தசரத் எனக்கு. ஓ எனக்கு அதுதான் விலங்கு இல்லாத நீங்க சொன்னீங்க. நேரத்தோட இருக்க சொல்லி தந்துறேன். இவ்வளவு எல்லாம் பார்த்து எனக்கு சரியா பிடிபட இல்லாது எதுல ஈக்குதுன்றது. அப்படி தலைப்பு ஒன்று இதுக்குன்னு சொல்லி தரல. நான் உங்களுக்கு அந்த தலைப்பு தேடிட்டு வர செல்லையும் இல்லை. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா முதலாவது? ம். உங்களோட போன கிளாஸ் தசரத். ரெக்கார்டிங் கேட்டீங்களா? ஓ கேட்டேன் நான். வசனத்தில் இறுதியால் ஓதுறது. போன கிளாஸ்ல நான் என்னத்தை பார்க்க சேர்ந்தேன் எதை பார்த்தீங்களா முதலாவது? நான் உங்களுக்கு இப்ப நீங்க பார்க்க செல்றேன்னு சொன்னீங்களே இப்ப. இதை நான் பார்த்துட்டு வாங்கன்னு சென்னு சொல்றீங்களே இப்ப. அந்த தலைப்பு பிள்ளையே நீ அப்படி நான் ம். அப்படி சொல்லவே இல்லையே. போன கிளாஸ் தசரத் எனக்கு ரெக்கார்டிங்ல நீங்க உங்களுக்கு ஆ. என்னென்ன விஷயத்துல டவுட் இருக்குது நீங்க இதெல்லாம் பேத்திட்டு பார்க்கணும் என்று சொன்னனே. அதையே நீங்க இப்ப சரியா சொல்லலையே. அது நீங்க அதையும் நீங்க சரியா பார்க்க ம். காதல சரியா கேட்கலையே. அது அதுதான் நீங்க அதுக்கு முந்தின கிளாஸ்ல ஓதி தந்த இதுதான் எனக்கிட்ட இருக்குது. இதுல உள்ளது எனக்கு வேண்டதுல சரியா போனகல்ல முந்தின நேரம் ஓதக்குள்ள ஆசரை. ஆஹ் போயிட்டு 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 இருந்துச்சுதானே. இடையில இடையில ஆஹ் கஷ்டப்பட்டு தான் ஓதினோம். அது எனக்கு சரியா விளங்கல்ல. போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு வேலைன்னு தானே இப்ப. ஓ என்ன வேலை இது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்ன வேலை? அதான் போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் விடுங்க. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கிளியரா? ம். முதல் சுகுன் செய்யப்பட்ட நூல். நீங்க ஐயாக்க நஹ்புது வ ஐயாக்க நஸ்தஈன் சொல்றீங்க தானே போன கிளாஸ்ல. ஓ அதுல கடைசிக்கு சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு முன் சைடுக்கு முன்னுக்கு யா ஒன்று இருந்துச்சு தானே. சுரத். ம் ம் சொல்லுங்களேன் யா நிச்சயா. நீங்க அந்த அத ஐன்ன்றதை வெட்டிட்டு எனக்கு கொஞ்சம் மறைச்சு விட்டுட்டு பெண்ணால நீங்க அதுக்கு இங்கிட்ட ஓதி தந்தீங்க. அது எனக்கு விளங்கலையா சுரத். அதைத்தான் கேட்கிறேன். அதுக்கு நான் ஒரு தலைப்பு ஒண்ணுல போயிட்டு தேட சொன்னேன். என்ன தலைப்பு அது? அதுதான் எனக்கு அந்த தலைப்புல போய் தேடி 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 பார்த்தேன். எனக்கு பிடிப்பட இல்லை. அது சரி, நல்ல விஷயம். அதாவது இப்போ நான் ம். இதெல்லாம் திருப்பி கேட்கல. என்ன ஹாலா தெரியும் ம். தெரியும். நான் நீ சொன்ன விஷயத்துக்கு மட்டும் வாரேன். இப்ப இதுல உங்களுக்கு சரியா. ஈயாக்க ஈயாக்கன்னு சொல்ல போற நஸ்தைனை மட்டும் நான் இல்லாம ஆக்கினேன் அப்படித்தானே? ஓ ஓ ஓ பாட்டி என்ன கேள்வி கேட்டேன் நான் உங்கள்ட்ட. ஓ சுரத். சொல்லுங்க சுரத். சொல்லுங்க. ஆ இந்த ஈயாக்கே இல்லாமல் ஆக்கிட்டு வெட்டி போட்டு உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? அது சொல்லுங்க பாபு. உங்களுக்கு கேள்வி கிளியரண்டா நீங்க விட சொல்லலாம். நிப்பாட்டும் நேரம். விலங்கல்ல உங்களோட சவுண்ட் கேட்குது இல்ல. கவுண்ட் உண்டு வர போலண்டு வருதா சுரத். அதை நாங்க நிப்பாட்டி கொள்ளலாம் நிக்குது. ஹலோ. சரியா இப்ப கேக்குதா சவுண்ட்?
ஓ என்னமோ ஒரு கோல் ஒன்று வருது, அந்த கோல் நீங்க இந்த இதாவது லொக் ஆகுதே இல்லை, அப்படியே வந்துட்டு இருக்குது. அதுதான் நம்ம ஆஃப் பண்ணிட்டு போட்டு. இப்ப சவுண்ட் கேக்குதா? ஓகே, நீங்க பேசுறது கேக்குது, ஸ்கிரீன் வந்து இல்ல. அப்ப நீங்க லீவாக தான் ஜாயின் ஆகணும். ஓ அந்த மறுபடியும் கோல் வருது, அது என்ன கோல்னு தெரியாது. ஹலோ, வந்தீங்க ஸ்கிரீன்? இல்லையா சார்? நீங்க லீவாக ஜாயின் ஆகணும், நீங்க லீவாக இல்லை. இல்ல. ஹலோ, சரியா வந்துட்டா ஸ்கிரீன்? ஹலோ. இப்ப வந்தீங்களா சார்? ஓகே. கிளாஸ்ல டைமுக்கு கால் வந்தா பிரச்சனை ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, அது நீங்க தான் பார்க்கணும். கோல் உண்டு என்ன, அந்த கோல் யார்ட கோல் ஒன்றும் விளங்குது இல்ல, வந்து வந்து போகுது, உண்டு பேர் வருது இல்ல. ஆமா. அது உங்களோட போன் தான் கால் வருது, எனக்கு தெரியாது. எனக்கு டைம் முடிஞ்சதுன்னா கிளாஸ் டைம் போயிடும். நீங்க ஆயிட்டா கோல் எவ்வளவுமே கோல் வரத்துகளை. ஓகே ரைட். இப்போ இதுல இந்த நஸ்தாயின்ன்றதை வெட்டினேன் போன கிளாஸ்ல, அப்படித்தானே? ஓ சார். வெட்டினேன். வெட்டி போட்டு உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த கேள்வி தான் தேவை. உங்களுக்கு கேள்வி விளங்கினா தான் நீங்க விடை பார்க்கலாம். நீங்க கேள்வியை சரி சொல்லுங்க பாப்போம். இந்த நஸ்தாயினை வெட்டி போட்டு உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? நான்
ரெண்டு நிபந்தனை சொன்னீங்க தானே? இப்ப நான் இந்த நஸ்தீனை வெட்டி போட்டு ரெண்டு நிபந்தனை சொல்லி தந்தேன் அப்படியா? நான் கேள்வி கேட்கலையா இப்ப? இல்ல, சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு மத்துடைய அடையாளங்கள் தான் என்னமோ சொன்னீங்க. அப்ப நீங்க ரெக்கார்ட சரியா அது கேட்கல. விலங்கல் இந்த அசரத். பிரச்சனை நீங்க கேட்கறேன்னு கேட்டேன். அதான் உங்களோட விஷயத்த சரியா நீங்க காலை கேட்கணும். நான் போட்டு எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு போதே போட்டு இல்லை. கேட்டேன். ஓ. அப்ப கேட்டா சொல்லுங்களேன். இப்ப நஸ்தாயினை வெட்டி போட்டு நான் உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறேன். கேள்வி கேட்டதால ஓ. தான் அந்த கேள்விக்கு நீங்க சரியா ஓ. விடை சொல்லாததால தான் நீங்க இந்த கேள்விக்கான விடையை தேடிட்டு வாங்கன்னு நான் சொல்லிக்கணும். ஐயாக்கு ஐயாக்கன்றதுக்கு நீங்க. ஆ என்ன கேள்வி கேட்டேன் நான். ஆ. நஸ்தாயினை வெட்டி போட்டு ஓ. இதுல உங்களுக்கு ஓ தெரியாது போய் தேடிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா தான் இப்ப நீங்க வந்தீங்க மாதிரி குழம்பி கொண்டு ஒன்றும் தெரியாம வரணும். நான் அப்படி சொன்னேன் அப்படியா? நஸ்தாயினை வெட்டி ம். போட்டு போய் தேடிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படியா? இல்ல இல்ல, அதுக்கு அப்படின்னு யாவு, ஏன் அது யாவ இந்த எந்த யாவ ஆ, வாவுக்கு அடுத்தது இது வையாக்கன்ற யாவ. வாவுக்கு அடுத்து அலிஃப் தான் நிக்குது யா இல்ல. சொல்லுங்களே பாப்போமா. யாவ வாவுக்கு அடுத்தது அலிப்புக்கு முன்னுக்குள்ள அலிஃபு யாவ. யாவ ஆ, அதுக்கு என்ன வச்சு ஓதுறேன்னு கேட்டீங்க. அந்த யாக்கு என்ன வச்சு ஓதுறேன்னு கேள்வி அப்படியா? பாத்தீங்களா? ஆ இதான் இந்த கேள்விக்கு நீங்க போயிட்டு உங்களோட பழைய வீடியோல விடையை தேடிக்கிறீங்க அப்படியா? முதலாவது அப்படி ஓன் பரத்துல கேள்விக்கு விட ஒன்று ஈக்காது. அப்படி கேள்வி நான் கேட்டிருந்தேன் என்ன தான் அடிக்கணும் போல அந்த கேள்வி வேலைன்னு சொல்லி. ஏன் கேள்வி கேட்டீங்க? விளங்குதா சித்திமா? உங்களோட பிரச்சனை முதலாவது நீங்க காதால நிறைய விஷயத்த சரியா கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒன்றுமே தெரியாம இருந்தா பெரிய பிரச்சனை. இப்பதான் விளங்கி இப்ப நான் தான் உங்களோட அந்த பாயிண்ட கேட்டா இதான். நஸ்தாயினை நான் வெட்டினது ஓகே. என் போன கிளாஸ் எனக்கு ஞாபகம் நான் நஸ்தாயினை வெட்டினேன். உங்களுக்கு வெட்டிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி தெரியாம நீங்க எப்படி போயிட்டு தேடுவீங்க? அந்த கேள்வியே தெரியாம போயிட்டு தேடினா விடையே கிடைக்காது. அந்த கேள்வி உங்களுக்கு தெரியாது. கேள்வியே குழம்புமே. அப்படித்தானே? அப்படித்தானே? இப்போ நீங்க நீங்க சொல்றது. நீங்க ஒரு விடையை தேடணுமெண்டா இதான் கேள்வி என்று தெரிஞ்சாதான் அந்த கேள்விக்கு நான் விடையை தேடலும். உங்களுக்கு கேள்வியே ஓ. குழப்பம் ஓ. திருப்பி கேட்கணும். கேள்வி எனக்கு தெரியாதுன்னா சரி. ஓகே, கேள்வியே தெரியாம தேட இயலாது. கேட்கப்பட்ட கேள்வி என்ன ஓ. தெரியுமா? ஓ. நஸ்தாயினை வெட்டினா ஆ. அது பிறகு நிப்பாட்டுறது எப்படி? அவ்வளவு கேள்வி. இப்ப நீங்க வசனத்தை ஓதி ஆ. கொண்டு வராங்க. ஓ. இந்த ஓ. இடத்துல எப்படி நிப்பாட்ட போறீங்க? அதான் கேள்வி. நீங்க எப்படி நிப்பாட்டுனீங்க? இது வை நாங்க நிப்பாட்டின வையாக்கன்னு நிப்பாட்டினோம். ஈயாக்குன்னு நிப்பாட்டீங்க. அதோட தான் நான் உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி கேட்டேன் தெரியுமா? வசனத்துல ஆ. இறுதியில நிறுத்தி ம். ஓத வேண்டிய முறைகள் பத்தி படிச்சுக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க பாபு. அடுத்த கேள்வி. ஓ, படிச்சுக்கிறோம். ஆ, சுக்குன் செய்யப்பட்டு நிறுத்துறது படிச்சுக்கிறோம். ஆஹா. என்ன சுகுன் மத்தது நான் கேட்ட கேள்வி என்ன? படிச்சுக்கிறோம் ஓகே. இப்ப நான் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம். எத்தனை முறை படிச்சுக்கிறோம்? ம். ம் 6 முறை. 6 முறை. வெரி குட் மாஷா அல்லாஹ். சொல்லுங்க அப்ப 6 முறையும். எனக்கே 3 முறை ஞாபகம். பத்தஹமத், ஞாபகம் இல்ல. சொல்லுங்க. பத்தஹமது கசரமத்து, லம்மமத்து. கசமது. ஆஹா. அது என்னத்துக்கு வந்து அது அந்த அப்படி வந்தா எனக்கு விளங்க. அது பத்தஹமது கஸ்ரிமத் லம்மதுன்னா அந்த என்னது? இடத்துல ஒரு செகண்ட் நிறுத்தி ஓத வேண்டும் இன்னைக்கு. விளங்கல. ஒரு செகண்ட் நிறுத்தி ஓதுறது. ஒரு செகண்ட் நிறுத்தி ஓதுறது அப்படின்டா பத்- விளங்கல எனக்கு. ஒரு செகண்ட் நிறுத்தி ஓதுறேன்டா. பத்தஹமத்து, கசரமத்து, லம்மமத்து வந்தா ஆ, எழுத்து அடையாளங்கள்ல ஒரு செகண்ட் நீட்டி ஓதுறது. ஒரு செகண்ட் இப்ப நான் பாத்தீங்களா இந்தா, கொண்டு போங்க. கொண்டு போங்க. ஒரு ம். செகண்ட் நிறுத்தி ஓதுற தலைப்பு இப்ப படிக்கிறோம். கேட்ட கேள்வி ஒரு செகண்ட் இழுத்து ம். ஓதுறதா படிக்கிறோம். நீ ஓ. ஓ. அப்படி படிக்கிறோம். நீட்டி. நீட்டி ஓதுறது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்ட ம். கேள்வி இந்த நீட்டி ஓதுறத பத்தி இப்ப கேள்வி கேட்டேன் அப்படியா? நீங்க எல்லாத்தையும் குழப்பி வச்சுக்கீங்க. ஓ. உங்கள்ட்ட கேட்ட கேள்வியோட நீங்க ஜாயிண்ட் ஆகுறீங்க இல்ல. நீ வேற ஒன்று தான் பேசுறீங்க. இப்ப நான் கேட்டேன் என்ன? ஈயாக்குன்னு நிப்பாட்டணும்னு சொன்னீங்க அப்படித்தானே? ஓ. அடுத்து பாரு ஈயாக்குன்னு நிப்பாட்டணும்னு சொன்னீங்க. ஓ. அது நான் உங்கள்ட்ட இடத்த கேட்கிறேன். இதுல கேள்வி நிப்பாட்டுறீங்களே பத்தகத்துன்னு வச்சு நிப்பாட்டுறீங்க அப்படித்தானே? ஓ. ஓ. சரி. அதனால அதெல்லாம் அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டேன்? வசனத்திட இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகளை தான் கேட்டேன் நான். நீங்க என்ன சொல்றீங்க? பத்தகமது வந்தா ஒரு செகண்ட் ஈட்டி ஓதுன்னு சொல்றீங்க. ரெண்டுக்கும் சம்மந்தம் தொடர்பிக்கான சரி. இல்ல இல்ல இல்ல, ஆ சுக்குன் வச்சு நிறுத்தணும். அப்ப சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற மாதிரி தான் படிச்சுக்கிறீங்க அப்படியா? எங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும்?
நூனுக்கு தான் சுக்குன் வைக்கும் நூன் ஒன்று இல்லையே. அது சரி, சரி சரி. நூல்லாம் சுக்கு வைக்கிறேன். ஓ, அப்ப நாங்க படிச்சதெல்லாம் நூல்லாம் சுக்குன்னு வைக்கிறது தான் படிச்சுக்கிறோம். அது வேற ஒன்றும் படிச்சிக்கல. அப்படியா? நிறுத்தி ஓதும் முறைகள் ஒன்று படிச்சுக்கிறேன், ஞாபகம் வைக்கா? இப்போ அவங்களோட விஷயத்துக்கு இப்படி தலைப்பு ஒன்று படிச்சு ஞாபகம் வைக்கா? தலைப்பு வாசிச்சு பாருங்க பாப்போம். வசனத்தில் ஓத வேண்டிய முறைகள். வசனத்தில் ஓத வேண்டிய முறைகள் தலைப்பு ஒன்றே இல்லை. நீங்க ஸ்கிரீனை பார்த்து உங்களுக்கு வாசிக்க தெரியாட்டி ம். எங்களுக்கு கிளாஸ் எடுக்கல. அப்படி இல்லை தலைப்பு. சரியா வாசி. வசனத்தின் ஓத ஓ வசன இறுதியில் ஓத வேண்டிய முறைகள். அவன்டா என்ன விளப்பம்? அப்படின்னா வசன இறுதியில் ஓத வேண்டிய முறைகள்னா வசனம் ஒன்று நிப்பாட்ட கொள்ள கடைசிக்கு ஓத வேண்டிய முறைகள். படிச்சுக்கிறீங்களா அப்படி தலைப்பு உண்டு? மறந்துடுச்சா சார்? படிச்சு இப்ப மறந்துடுச்சு எனக்கு. அதுதான் பிரச்சனை. இதுதான் நம்மளோட பேசிக்கான பிரச்சனை. இதுக்கு நாங்க என்ன செய்ய இப்ப? சரி, நான் திருப்பி எல்லாம் படுத்துறேன். டைம் போகுது. ம். டைம் முடிவு எல்லாம் ம், சரி. ஓகே. வசனத்துல இறுதியில ஓத வேண்டிய முறைகள் மொத்தம் 3 இருக்குது. முதலாவது முறை, நாங்க வசனத்துல கடைசியா வரக்கூடிய எழுத்துல ஃபதஹ் மத்து ஃபதஹத்தை ஈந்திச்சுதண்டா, அல்லது நாங்க நிப்பாட்டுற கடைசி எழுத்து ம், அலிஃபா ம், ஈந்திச்சுதண்டால், வசனத்துல வர கடைசி எழுத்தை ம், நாங்க 2 அளவு அல்லது நாங்க 1 செகண்ட் 2 அளவுன்னு சொல்லுது கைவிரல் ஒண்ட மூடி திறக்கிற அளவு, இதுக்கு நாங்க நீட்டி ஓதணும். இது முதலாவது முறை. எங்க முறை? வசனத்திட இறுதியில ம், நிறுத்த வேண்டிய முறையில வாரது. ரெண்டாவது முறை என்ன? வசனத்திட நாங்க நிப்பாட்டுற அந்த இடத்துல ம், குண்டுத்தா வரது. இந்த ம், குண்டுத்தா வாரது வந்துச்சு, நாங்க என்ன செய்வோம் என்றால், அந்த குண்டுத்தாவை பெரிய ம். ஆவாக மாத்தி சுக்கூனை வச்சு ஓதுவோம். ஓ, சரியா? திருப்பியும் சொல்றேன், ம், ம். பயான் கேட்கறது நல்லா தான் நீக்கும். இடையில போய் திருப்பி ஓதச்சேன்னா விஷயமே தெரியாம இருந்தா திருப்பி திருப்பி தான் பாட வேண்டி வரும். இதை நீங்க தேடணும் அல்லது மறக்கும். அப்போ உனக்கு இது இந்த ரெக்கார்டிங் உங்களோட கிளாஸ் ரெக்கார்டிங் லீக்குது இந்த முறைகள் எல்லாம். மூன்றாவது முறை, ம், ஏனைய சந்தர்ப்பங்கள்ல கடைசி எழுத்துக்கு ம், நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். ம். சரியா? சரி சரி. இது வாங்கிட்டா? சரி சரி. வேற வெள்ளைச்சா இது வாங்கி வெள்ளைங்கச்சா சார் அது? அப்போ ம், நீங்க என்ன செய்யணும் ம், என்றால், இப்போ உங்களோட விஷயத்துக்கு வாங்க. ம். ஈயாக்க என்று காஃப்ல ஃபதஹத்துன்னு வச்சு எப்படி நிப்பாட்டேன்னா கேள்வி இப்ப. அத ஆஃப். அஹ், அத ம், நஸ்தாயினை வெட்டி போட்டு கடைசியில ஆ, நிப்பாட்டி ஓதுங்கன்னு சொன்னா எப்படி ஈயாக்குன்னு ம். ஃபதஹத்துன்னு வச்சு ஓதுறது? இப்ப மூணுல எங்க சரி ஃபதஹத்துன்னு வச்சு நிப்பாட்டுங்க நீக்குதா? இல்ல சுக்குன் வையா அப்ப என்ன வைக்கணும்? சுக்குன். ஏன் இது மறந்துச்சு? ம். சரியா ஏன் சார்? இது மறந்துச்சுண்டா அந்த சரி. வசனத்துல ம். கடைசியில நிப்பாட்டுற மூன்று வரையும் ஞாபகத்துல இல்ல. ஓ, ஓ. அது வையா. திருப்பியும் சொல்றேன், அது ஞாபகத்துல இல்லாத காரணம் நீங்க பாடமாக்கி மறந்து போச்சுதுங்கிறது பிழை. பாடமாக்க செல்லல நினைங்க. ஆ, நீங்க என்ன செய்யணும்? ஆ, இந்த 3 முறையிலையும் நீங்க ம், போயிட்டு தேடணும். குர்ஆன்ல போயிட்டு வசனங்கள் எடுத்து இதுல எப்படி நிப்பாட்டுற, ம். சரி இதுல எப்படி நிப்பாட்டுற, சரி. இதுல எப்படி நிப்பாட்டு குறைஞ்சது நீங்க ஒரு 1000 வசனங்களை தேடுங்க. குர்ஆன்ல 6666 வசனங்களுக்கு நீங்க ஒரு 1000 சரி தேட வர சரி. அப்பதான் மறக்காது. நீங்க 1 2 3 தேட அசரே மறக்கும். இப்ப நாங்க வையாக்கு நிப்பாட்டினா அந்த காஃபோட இன்னும் தொடர்ந்து எழுத்து வந்தா அந்த வையாக்கு நிப்பாட்டிட்டு தானே மத்த தோதணும். அப்படி சொல்லலை. நான் இப்போ கூட ஒரு உதாரணம் மட்டும் தான் கேட்டேன். நஸ்தாயின் இல்லாம குர்ஆன்ல நீங்க இப்படி சொல்லல நான் கேட்கிறேன். ம், ம். அப்படி வசனம் உண்டு வந்துச்சுதண்டா, இப்ப குர்ஆன்ல ஒரு பக்கத்துக்கு ஒரு வசனம் வைக்கும். மூச்சு விடாம ஓதினா மூத்தாய ஆ, கபடி போய்த்திரும். இப்ப என்ன செய்வோம்? மடியில நிப்பாட்டணும். அப்போ அண்ணாத்தான். அப்ப நிப்பாட்டுறதுக்கு ஒழுங்கு உண்டிங்கமே. அந்த ஒழுங்கை தான் நாங்க பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல வையா சரி. கண்ணிட்டு போறோம். நீங்க சொன்னது போல காஃபுக்கு என்ன செய்ய போறீங்க இங்க? சுக்குன் ஒன்று வைக்க போறோம். சுக்கூனை வைக்க போறீங்க. இப்ப பாருங்க. இப்ப ம். காஃபுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்ட போறீங்க. இப்ப இதுல முதலாவது நிபந்தனை சரியாகுதா? காஃபுக்கு சுக்கூன் வைக்கிறீங்க. ஓ சரி. ரெண்டாவது ஆ, நிபந்தனை என்ன சொல்லுது? சரி. ஆ, சரி சார் சொல்லுங்க சார். ரெண்டாவது நிபந்தனை என்ன? முதலாம் நிபந்தனை என்ன? நான் பாக்குறதுல நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதல் நிறுத்தி தொடர்பான ஓதும். அடிப்படைகள் என்றதுல முதலாம் நிபந்தனை என்ன? ம், ம். முதலாவது நூனுக்கு சுக்குன் வச்சு ஓதப்பட்டுறது. அப்படியா வைக்கும் முதலாம் நிபந்தனை? அப்போ உங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்ப என்ன பிரச்சனை தான்? முதலாம் நிபந்தனை என்ன இது? தமிழ் நூனுக்கு சுக்குனுச்சு நிப்பாட்டுறதுங்க நிபந்தனை இல்ல அது. முதலாம் நிபந்தனை ம். பாருங்க, உங்களோட ஸ்லைட்லாம் நிக்குது. நிறுத்தி ஓதும் இடத்துல தொடர் அடி இந்த மத்துடைய தொடர் நிறுத்தி ஓதும் இடத்துல. நான் கேட்கிற கேள்வி வழங்குதா? மொத்தம் 2 நிபந்தனை தானே. ஓ, ஓ, சரி சரி.
சரியா சரத்? என்ன இன்னைக்கு சொல்லுங்க, என்ன சரி? ரெண்டு நிபந்தனை இருக்குது. முதல்ல அது என்ன? ம், நிபந்தனை சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு உங்களுக்கு உங்களோட ஸ்லைட்ல பார்த்து வாசி கஷ்டமா எப்படியா நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு ஸ்லைட் பாக்குறேன்னு பிரச்சனை. வசன முதல் நிபந்தனை வசனத்தின் நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு சுக்குன் செய்யப்படுறது. ஆ இப்பதான் வாசிக்கிறீங்க. இப்ப நீங்க ஐயாக்குன்னு நிப்பாட்டினா காஃபுக்கு என்ன செய்றீங்க? நிப்பாட்ட இடத்துல நிப்பாட்ட எழுத்துக்கு சுக்குன் ஒன்று வைக்கிறது. எங்க சுக்குன் வைக்கிறீங்க? யாக்கா, காஃபுக்கா, அலிஃபுக்கா, வாவுக்கா? காஃபு ஆ, காஃப்க்கு முதல்ல நிபந்தனை காவுக்கு சரியா? காவுக்கு காஃபுக்கு சுக்குன் வைக்கிறீங்களா? கா ஆ, காக்கு வச்சா தான் ஓ கா. காஃபுக்கு வைக்கிறீங்க. அப்ப ரெண்டா நிபந்தனை என்ன? ம், அதுக்கு முந்தின முந்தைய மத்துடைய அடையாளங்களில் ஒன்று எழுத்தில் அப்படி வந்திருந்தா அதுக்கு முன்னைய எழுத்தை 5 அல்லது 4, 5, 6 அளவு நீட்டி ஓதுறது. ஆஹா 3 இப்போ செகண்ட். இப்போ ஐயாக்க பத்தி சொல்லுங்க பாப்போம். காஃபுக்கு சுக்குன் வைக்கிறீங்க. அதுக்கு முன்னுக்கு என்ன வந்திக்குது? காப்புக்கு சுக்குன் வச்சுக்குது. அதுக்கு முன்னுக்கு வந்து யா வந்திக்குது. யாக்கும் காஃபுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியா? இது என்ன எழுத்து? இது சும்மா அடவல் இருந்துச்சு அப்படியா? இது என்ன எழுத்து? எது யா? யா. ஆ. யா மட்டும்தான் வந்துச்சு அப்படியா? யாக்கு பக்கத்துல ஒண்ணும் இல்லையா? வா வையாக்கு இப்ப நான் வையாக்குன்னு வந்தது. இப்ப நான் வட்டம் போட்டு இழுத்து என்ன? வட்டம் போட்டு எழுதி அழிச்சு இப்ப நான் வட்டம் போட்டு அழிச்சு போட்டு இப்போ ஒரு வட்டம் போட்டு இழுத்து என்ன? நஸ்தாயின் நஸ்தாயின். அப்போ உங்களுக்கு அது மட்டும் தான் விளங்குது அப்படியா? ஒய்யா கையில நான் வட்டம் போட்டிக்கிறேன். என்ன எழுத்து வட்டம் போட்டிக்கிறேன்? மத்தது யாவுக்கு யாவுக்கு போட்டிக்கிறீங்க வட்டம் யாக்கு உண்டு. போற இப்பதான் நான் யாக்கு வட்டம் போடுறேன். ஓ ஆ யா யாவுக்கு போட்டிக்கிறீங்க. நடுவுல போட்டிக்கிறேன் யாவுக்கு. என்ன எழுத்து வாவுக்கும் அது? காஃபுக்கும் இடையில வெரி யா. குட். வாவுக்கும் காஃபுக்கும் இடையில உள்ள யாவுக்கும். அப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனைக்கு எழுத்துக்கள் தெரியாது. இன்னும் ஒரு எழுத்து ஒரு எழுத்தோட சேர்ந்து வரப்போக்கல தெரியாது. பெரிய பிரச்சனை. இப்ப நான் பார்த்தா பார்க்கணும் இப்ப. இல்ல வெளுத்து தெரியும். தெரியுமா? அவ எப்படி இதுல என்ன எழுத்து? இதுல ரெண்டு எழுத்திக்கிற. நான் பாக்ஸ் அடி எழுத்துக்குள்ள ரெண்டு எழுத்திக்கு என்ன எழுத்து? நான் வட்டம் போட்டிக்கிறதுக்குள்ள ரெண்டு எழுத்து இருக்குது. என்ன எழுத்து? அலிஃபும் அலிஃபும் யாவும். அப்ப எப்படி நீங்க அலிஃப் விட்டு போட்டு யாண்டு மட்டும் சொல்லிங்க? காஃபு பக்கத்துல அலிஃப் ஆகி யா ஆகியா? யா யா. நல்ல விஷயம். காஃபு பக்கத்துல யா தான். அப்ப அலிஃப் இல்ல. அலிஃப் எங்க போயிட்டப்ப? அலிஃபுக்கு பக்கத்துலதான் அந்த யாவுக்கு பக்கத்துல அலிஃப் இருக்குது. கேட்ட கேள்வி. காஃபுக்கும் யாவுக்கும் இடையில என்ன எழுத்து? காஃபுக்கும் யாவுக்கும் இடையில ஒண்ணும் இல்ல. அப்படியா? அலிஃப் இல்ல சரத். யாக்கன்னு தானே வந்தது. யாண்டு யா நீட்டுறீங்க? ஒய்யாக்கண்டு யாண்டு யா நீட்டுறீங்க? வையாக் வையக்கண்டே ஓதணும். யாக்கண்டு ஓதல அது. ஈயாக்க வையாக். நஅபுது வ ஈயாக்கண்டு ஓதாம ஈயாக்க நஅபுது வ ஈயக்க என்றே ஓதணும். ஏன் ஈயாக்கண்டு ஓதுறீங்க? சரி சரி. ஏன் ஓதுறீங்க? யாவுக்கு அலிஃப் அலிஃப் வந்திருக்கனால யாவோட ஆ, சேர்த்து அலிஃப் அதைத்தானே வந்திருக்கனால. உள்ளன்னு கேக்குற. அப்ப காஃபுக்கும் யாவுக்கும் இடையில இருக்கிற எழுத்து என்னன்னு கேக்குறாரு தான். ஒன்று உங்களுக்கு அலிஃப். அலிஃப். அதான் 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 அதை சொல்றது நீங்க 60 போகுது. காஃபுக்கு பக்கத்துக்கு எழுத்து என்னட்டா நீங்க யாண்டு சொல்றீங்க. பிழை ஏது? இல்ல அலிஃப் அலிஃப். சரி. நீங்க ஸ்கிரீனை பார்க்கறதுலாம் பிரச்சனை. சரி. ஹைர். அப்ப யாவுக்கும் காஃபுக்கும் இடையில அலிஃப் இருக்குது. என்ன அலிஃப் அது? அவசரமா சொல்லு. லாம் அலிஃப். லாம் அலிஃப். நல்ல விஷயம். லாம் அலிஃப் வந்து அலிஃப் மட்டும் படிச்சிല്ല. நான் லாம் அலிஃப் யார் படிச்சிருந்தேனே தெரியும். அப்படி உண்டு. என்ன லாம் அலிஃப்னா என்ன? இல்ல அலிஃப் அலிஃப் அலிஃப். அதான் என்ன அலிஃப் அது? ஃபத்தாத்துன் வைக்கப்பட்ட அலிஃப், கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட அலிஃப், சுக்கூன் வைக்கப்பட்ட அலிஃப். அப்படியா? என்ன அலிஃப் அது? இல்ல சும்மா அலிஃப் ஒன்று வச்சு இல்லாத அலிஃப். அது என்ன அலிஃப் அது? அப்படின்டா ஒன்னு வைக்க இல்லண்டா. என்ன அலிஃப் அது? மத்தினுடைய எழுத்து அலிஃப். மத்தினுடைய எழுத்துக்களில் ஒன்று அலிஃப். மத்தின்டா என்ன? மத்துண்டா மத்துதான். தெரியாது. இல்ல மத்துண்ட தொடர்பான எழுத்துக்கள். இல்ல. பாத்தீங்களா? மத்தினுடைய தொடர்பான எழுத்துக்கண்டா மத்தினா தான் நான் என்னடி கேட்டேன். மத்துண்ட மத்துண்ட மத்துன்னு சொன்னா ம். நீட்டி ஓதுறது. அப்பா வருது. மாஷா அல்லாஹ். மத்தினா நீட்டி ஓதுறது. மத்தினுடைய வகை ஓ எழுத்துன 3. 3. வெரி குட். 2 2 ஆ 2. எதெல்லாம்? அடையாளங்கள் 2. அடையாளங்கள் எழுத்துக்களும் அடையாளங்களும் எழுத்துக்களும். ஆ
சரி இப்போ ஈயாக்கு வாங்க. டைம் முடிஞ்சது, நான் ம், கடைசி விளங்கப்படுத்துறேன். ஈயாக்கையில காஃபுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். அந்த காஃபுக்கு முன்னால ம், வந்திருக்கிறது மத்தியினுடைய எழுத்து அலிஃப். ஆகவே இரண்டாவது நிபந்தனை இந்த இடத்துல பூர்த்தி செய்யப்படுகிறது. எனவே நாங்க அதுக்கு முன்னால இருக்கிற ம், யாவை 2 அல்லது 3 ம், செகண்டுக்கு தான் நீட்டி ஓதணும். தான் நீட்டி ஓதி நிப்பாட்டணும். நிப்பாட்டுறது என்றால் விருப்பப்பட்டால், கட்டாயம் அல்ல, கடமை அல்ல, நிப்பாட்டு என்றால். ம், இப்ப கிளியர் ஆயிட்டா? சரி, கிளியர் ஆயிடுச்சு அப்ப அஸ்ரத். நான் அடுத்த கிளாஸ்ல இது ஃபுல்லா அப்படி கேட்கணும். என்ன அஸ்ரத் அப்படி நிப்பாட்டலாட்டி நிப்பாட்டல் ஐயா நிப்பாட்டல் நஸ்தாயின்றதும் வேணுமா? இல்ல. நஸ்தாயின் நிப்பாட்டலாம். நான் எனக்கு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். குர்ஆன்ல நீங்க பக்கராவை சரி, திறந்தா ஒரு பக்கத்துக்கு ஒரு வசனம் இருக்கும். அங்கன போயிட்டு எங்கனாச்சும் நிப்பாட்டி சரி. போதலண்டா கபருக்கு தான் போகணும். அப்ப அந்த இடத்துல கேட்கப்படாது நிப்பாட்ட மோதலமா ஹராமன்டா ஹராம்னா ஹலால் பேசியும் மேலாது. அப்ப எங்கட மூச்சைக்கு இல்லாது. வேலை நாங்க நிப்பாட்டி ஓதணும். அப்ப அதுக்கான சில உதாரணங்களை நான் பார்த்து கொண்டு வரோம். இதை பார்த்து அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா உள்ள பாப்போம். கேள்வி கேட்பேன். ரெடி ஆயிட்டு வாங்க. சரி அஸ்ரத்.